ஷூவை நல்லா கழுவி மொழிவி வச்சிருக்கான். ஸ்நாக்ஸ் ரெடி. வேணாண்டா, பாவண்டா அப்பா 4 மாசமா ஆன்லைன்ல பார்த்து காசு சேர்த்து வச்சு வாங்கியிருக்காரு. வேண்டாம். டேய், அவன் கிடக்கான்டா மைலோ பிஸ்கெட்டு. அவனுக்கெல்லாம் பயப்படாத. முறுக்கு திருத்தி தின்னதுக்கே 3 நாள் முக்க வச்சு அடிச்சதுடா அப்பா. பார்த்து பக்குவமா நடந்துக்கோ. டே தம்பி, அவன் பேச்செல்லாம் கேட்காதடா. நம்ம பார்க்காத அடியா அந்த ஷூவை பார்த்து சும்மா பிள்ளைன்னு சொல்லிக்குது. வேணாண்டா அப்பா, பாவம்டா. நாளைக்கு வேற சண்டே. நீ ஏதாவது பண்ணனா நாளைக்கு சிக்கன் போவா கிடைக்காம போயிடும். ஏய், அப்பா இல்லைன்னா என்னடா, அம்மா கிட்ட போய் 5 நிமிஷம் பாவமா மூஞ்ச காமிச்சா சிக்கன் போட்டுருவா. ஆனா இன்னைக்கு விட்டானா இந்த ஷூ இதுக்கப்புறம் வெளியே வரவே வராது. முடிச்சுக்கோ, கல் எடுத்து குடிச்சுக்கோ. தெளிவா என்ன தெளிவா குழப்பி விட்டானுங்க. இப்ப நான் என்ன பண்றதுன்னே தெரியல. இதுல குடும்பத்துக்கெல்லாம் உண்மை இல்ல மாமே. இன்னைக்கு அந்த ஷூ நம்புது போய் ஜமாய். வேணாண்டா ராம்பு, அப்பா ரொம்ப பாவம்டா. நம்மள இந்த வீட்டுக்கு கூட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு கொஞ்சம் நினைச்சு பாருடா. இன்னும் என்னடா வெயிட்டிங்கு, கடிதா கண்ணு பாத்துக்கலாம். அடே எங்க அப்பா, இந்த ஷூ வாசனை ஆள தூக்குது. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான்.